ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான மினி கொழுக்கட்டைகள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? இதில் எந்த ஃபுட் கலர்ஸும் நம்ம சேர்த்த கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டுமே இந்த கலர்ஸை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எந்த மாதிரி கொழுக்கட்டைகளை இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சுடு தண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் பச்சரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு ஒரு பிஞ்ச் சால்ட் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கப் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ பச்சரிசி மாவு, அதே கப்பில் ஒரு கப் அளவு நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணியை எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்படியே இப்படி அழுத்தி வச்சிங்கன்னா மாவு புழுங்கி நல்லா எல்லா இடத்துலையுமே வெந்துடும். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மாவு நல்ல சாஃப்டான கொழுக்கட்டைகளாக நமக்கு கிடைக்கும். ஸோ அது நல்ல ரொம்ப சூடோடு இருக்கும். உங்களால் கை பொறுக்க முடிஞ்சால் நீங்கள் அப்படியே பிசைஞ்சு வைங்க. இல்லை முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு மாவு தயாராகிடுச்சு. இதில் குட்டி குட்டியான மினி கொழுக்கட்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்குவோமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சமாக மாவு எடுத்து 2 உள்ளங்கையும் வச்சு அழுத்தி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மினி கொழுக்கட்டை நமக்கு தயாராகிடும். ஸோ இப்போ மினி கொழுக்கட்டை நம்ம 2 தயார் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவுலையும் தயார் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கலரை ரெடி பண்ணிடுவோமா? அதுக்கு பீட்ரூட்டை நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக கேரட் எடுத்து அதையும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஸோ இது 2 கலர் நமக்கு வந்துடுச்சு. க்ரீன் கலருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் தேங்காயும் சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் கொஞ்சம் டேஸ்ட் சேர்த்து கிடைக்கும். ஸோ அதனால தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலை கூட. இதில் ஃபைனலாக நம்ம எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வரமிளகாய் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா சேர்க்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு அது எல்லாத்துலேயுமே அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு எல்லோ கலர் பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேரட் நமக்கு எல்லோ கலர் பேஸ்ட் கொடுத்துருச்சு. ஸோ அதுவும் நமக்கு தயாராகிடுச்சு. அடுத்து க்ரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். ஸோ க்ரீன் பேஸ்ட் அதே மாதிரி நம்ம போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், க்ரீன் பேஸ்ட்டும் நமக்கு தயாராகிடுச்சு. ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெட் கலர் பேஸ்ட், ஸோ அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோமா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெட் கலர் பேஸ்ட்டும் நமக்கு தயாராகிடுச்சு. ஸோ அதுவுமே நம்ம அரைச்சி இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அடுப்பை எதுவுமே ஆன் பண்ண தேவையில்லை. வேக வச்ச இந்த மினி கொழுக்கட்டைகளை கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு நல்ல கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை சர்வ் பண்ணுங்கள். நம்ம இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் கூட சேர்த்து அப்படியே ஒரு கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி அடுத்த கலரையும் பார்த்துடலாமா? அதே மாதிரி நீங்கள் வேக வச்ச கொழுக்கட்டைகளை சேர்க்குறீங்க, நம்ம ரெடி பண்ணி வச்ச க்ரீன் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறீங்க, அதை மிக்ஸ் பண்ணி விடுறீங்க, வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அவ்வளோதான். அப்படியே சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான க்ரீன் பேஸ்ட் சேர்த்து க்ரீன் கலர் மினி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. ஸோ அந்த பேஸ்ட்டோடு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து ஃபைனலாக நம்மளோட ஃபேவரட் ரெட் கலர் பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொழுக்கட்டைகளை நல்லா கலர்ஃபுல்லாக மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே கலர் பயங்கரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான கொழுக்கட்டைகளை செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.